கும்பகோணம் ரயில் நிலையம். அது ரயில் நிலையமா அல்லது குயில் நிலையமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பறவைகளுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். காரணம், இந்த ரயில் நிலையத்துல இருக்கக்கூடிய மரங்கள்ல ஆயிரக்கணக்கான பறவைகள் தினமும் தஞ்சம் அடையுது, தஞ்சம் அடைஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப ரயில்வே மறுசீரமைப்பு காரணத்தினால பல்வேறு மரங்கள், அங்க இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வெட்டப்படுறது, அதனால பறவைகள் பாதிக்கப்படுறது, இது எல்லாமே பலருக்கும் வருத்தத்தையும் கவலையும் கொடுக்குது. ரயில் நிலைய வாசல்ல இருக்கக்கூடிய விநாயகர் கோவில், அந்த விநாயகர் கோயில்ல இப்போ ஒரு வேப்ப மரமும் அரச மரமும் இருக்கு. மற்ற மரங்கள் வெட்டப்பட்டதுனால பறவைகள் இப்ப அந்த மரத்துலதான் தஞ்சம் அடைஞ்சிட்டு இருக்கு. அந்த மரத்தை வெட்டக்கூடாது, வெட்டாம மறுசீரமைப்பு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா தன்னார்வலர்கள் அவங்க மனுக்களாகவும் கோரிக்கையாகவும் வச்சுட்டு இருக்காங்க, முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மரத்தை வெட்டாம மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கறதுதான் பலருடைய கோரிக்கையாகவும் இருக்கு. அதையே நாமளும் முன்மொழிவோம், வழிமொழிவோம். மரங்களை வெட்டி பறவைகளை பலி கொடுத்து விடாதீர்கள் அப்படிங்கறதான் பலருடைய எண்ணமாகவும் இருக்கு. நாமளும் இறைவன் கிட்ட வேண்டிப்போம், மரத்துக்காக மனிதர்களின் மனம் மரத்து போகாமல் இருக்கு.